நிஃப்டி 23,600க்கு கீழே செல்லும்போது அது அதன் உச்சத்திலிருந்து 10% சரிந்துள்ளது. முடிவில் சென்செக்ஸ் 984 புள்ளிகள் அல்லது 1.25% சரிந்து 77,690 ஆகவும், நிஃப்டி 324 புள்ளிகள் அல்லது 1.36% சரிந்து 23,559 ஆகவும் இருந்தது. நவம்பர் 13 அன்று அதிகம் நகர்ந்த சிறந்த பங்குகள் இங்கே. அசோகா பில்ட்கான் ஜூலை முதல் செப்டம்பர் வரை காலாண்டு முடிவுகளை வலுவானதாக அறிவித்த பின்னர் நவம்பர் 13 அன்று பங்கு 8% உயர்ந்து ஒரு பங்குக்கு 240 ரூபாயாக இருந்தது. கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஜூலை முதல் செப்டம்பர் வரை காலாண்டு செயல்திறனை பிளாக்பஸ்டர் செய்த பின்னர் நவம்பர் 13 அன்று பங்கு 14% உயர்ந்தது. சுலா வின்யார்ட்ஸ் செப்டம்பர் மாதத்துடன் முடிவடைந்த காலாண்டில் சுலா வின்யார்ட்ஸ் பலவீனமான வருவாய் அறிவித்ததை அடுத்து சுலா வின்யார்ட்ஸ் பங்குகள் கூர்மையான சரிவை சந்தித்தன. நஜாரா டெக்னாலஜிஸ் டிஜிட்டல் வர்த்தகத்திற்கான ஓபன் நெட்வொர்க்குடன் ஓஎன்டிசி இணைந்ததன் மூலம் நஜாரா டெக்னாலஜிஸ் பங்குகள் வர்த்தகத்தில் 3%த்திற்கும் அதிகமாக உயர்ந்தன. என்டிபிசி சந்தை மந்தமாக இருந்தபோதிலும் என்டிபிசி பங்குகள் உயர்ந்தன. சர்வதேச தரகு நிறுவனமான மேக்வாரி மேக்வரி அவுட் பெர்ஃபார்ம் பரிந்துரைக்கிறது. பிஎஸ்இ செப்டம்பர் 30 2024 உடன் முடிவடைந்த காலாண்டில் நிறுவனம் வலுவான வருவாயை பதிவு செய்த பின்னர் நவம்பர் 13 அன்று பங்கு லாபத்தை மாற்றியமைத்து 4% குறைந்தது. ஹொண்டாய் மோட்டார் இந்தியா பங்கு 5% வரை சரிந்தது. இரண்டாவது காலாண்டில் நிறுவனம் பலவீனமான எண்களை அறிவித்த பின்னர் தொடர்ச்சியாக மூன்றாவது வர்த்தக அமர்வுக்கு இழப்புகளை விரிவுபடுத்தியது. ராம்கோ சீமென்ஸ் செப்டம்பர் மாதத்துடன் முடிவடைந்த காலாண்டில் நிறுவனம் பலவீனமான ஒருங்கிணைந்த வருவாயை அறிவித்ததை அடுத்து பங்கு 3%த்திற்கும் அதிகமாக சரிந்தது. ஸ்விக்கி பங்குகள் நவம்பர் 13 அன்று தேசிய பங்குச் சந்தையில் 7.69% பிரீமியத்தில் பட்டியலிடப்பட்டன. இந்த பங்கு என்எஸ்இயில் ஐபிஓ விலையான 390 ரூபாயை விட ஒரு பங்குக்கு 420 ரூபாயாக அறிமுகமானது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிகர லாபம் 3.3% குறைந்து ரூபாய் 130.3 கோடி, வருவாய் 37% உயர்வு. ஓரியண்டல் அரோமேட்டிக்ஸ் காலாண்டு முடிவுகளை வலுவானதாக அறிவித்த பின்னர் ஓரியண்டல் அரோமேட்டிக்ஸ் பங்குகள் ஒரு பங்குக்கு 17% உயர்ந்து 619 ரூபாயாக இருந்தன. இந்த ஆண்டு இதுவரை இந்த பங்கு 42%த்திற்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. இது நிஃப்டி 50 இன் 9% உயர்வை முறியடித்துள்ளது. முன்னதாக நவம்பர் 5 2024 அன்று ஒரு பங்குக்கு 656 ரூபாய் என்ற புதிய 52 வார உச்சத்தை எட்டியது. டாப் 5 கெய்னர்ஸ் இன் என்எஸ்இ பிரிட்டானியா, கிராசிம், டாடா மோட்டார்ஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ், என்டிபிசி. டாப் 5 லூசர்ஸ் இன் என்எஸ்இ ஹீரோ மோட்டோ கோர்ப், M&M, ஹிண்டல்கோ, டாடா ஸ்டீல், ஐஷா மோட்டார்ஸ்.